ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிந்து ரெசிப்ஸ். இன்றைக்கி பிந்து ரெசிப்ஸில் கோதுமை மாவில் லேயரான பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதா சப்பாத்தி பிசைகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சுக்கோங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா சாஃப்டாக வரும். எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைகிறோமோ அந்த அளவுக்கு லேயராக அதனால் இது ரொம்ப சாஃப்டாக நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இருந்த மாவுக்கும் இப்போ இருக்கிற மாவுக்கும் வித்தியாசம் தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை கொஞ்ச நேரம் ஊற வைக்கலாம். ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் எண்ணெய் இது மேலே விட்டுருங்க. இப்போ ஒரு துணி வச்சு இல்லாட்டி ஏதாவது ஒரு கவர் வச்சு இது மேலே ஊற்றிட்டு 1-2 மணி நேரம் ஊற்றி. இப்போ 2 மணி நேரம் ஆகிடுச்சு. மாவு இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஊறினதுக்கப்புறம் இவ்வளோ சாஃப்டாக ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். சின்ன சின்ன பால்ஸாக இதை உருட்டி வச்சுக்கணும். ரொம்ப சின்னதாகவும் இல்லை, பெருசாகவும் இல்லை, மீடியம் சைஸ் பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன சப்பாத்தி மாவு அது மேலே வச்சுட்டு சப்பாத்தி உருட்டுற அந்த ரோலர்லேயும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோ தின்னாக முடியுமோ அவ்வளோ தின்னாக வந்து இதை திரட்டணும். பேப்பர் மாதிரி வரணும். அதனால் நல்லா தின்னாக திரட்டிக்கோங்க. இப்போ நல்லா மெலிசா திரட்டியாச்சு. இது ஒரு சைடில் இருந்து எடுத்து பார்த்தா தெரியும், ஏதோ டிரான்ஸ்பேரண்டாக தெரியும். இந்த மாதிரி நல்லா மெலிசா திரட்டினதுக்கப்புறம் சின்ன சின்ன அந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு எண்டை அது கீழே வச்சு அப்படியே
அதை சுற்றி ரோல் பண்ணிடுங்க. மாதிரி வச்சுட்டு அந்த லாஸ்ட் அடியில் இருக்கிறது கீழே வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை வந்து ரோல் பண்ண தேவையில்லை. உள்ள கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மெலிசாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உள்ள கை வச்சு அழுத்தினாலே திரும்பவும் ரோல் பண்ண தேவையில்லை. இதில் அந்த லேயர்ஸ் எல்லாம் தெரியுது. இன்னும் சுட்டு எடுக்கும்போது நல்லா அந்த லேயர்ஸ் எல்லாம் தெரியும். இந்த மாதிரி எல்லா பரோட்டாவையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பரோட்டா சுட வேண்டியதான். தோசை கல்லில் நல்லா சூடானதும் பரோட்டாவை போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயோ இல்லாட்டி நெய்யோ விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் கோதுமை மாவுன்றதுனால ஃபஸ்ட்டே ஹை ஃப்ளேமில் வச்சு சுட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உள்ள அந்த வெந்திருக்காது. பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் எல்லாம் நமக்கு கிளியராக தெரியுது. இந்த மாதிரி எல்லா பரோட்டாவையும் சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். சூடாக இருக்கும்போது பரோட்டாவெல்லாம் எடுத்து சைட்லலாம் லைட்டாக கையை வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இல்லாட்டி குத்தணும் கையை வச்சு மாதிரி பண்ணிங்கன்னா லேயர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக தெரியும். மைதா மாவில் இருக்குங்களா அதே மாதிரி பரோட்டா கோதுமை மாவுலையும் கையில் அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லேயர்ஸ் எல்லாம் தெரியுது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி நிறைய லேயர்ஸ் செஞ்சுருக்கேன். அதே மைதா மாவில் இருக்க பரோட்டா மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். பரோட்டா செய்கிறது இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான இது. கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். சில பேர் வந்து பரோட்டாவில் ஒரு முட்டை சேர்த்துக்குவாங்க. அது சேர்த்தா இன்னும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.